الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், தோழர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் இந்த இஃப்தாருடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நாம் புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்து அந்த சிறப்பான பரக்கத்து அருள் நிரம்பிய அந்த ரமதான் மாதத்துடைய முதல் நோன்பை நோற்றவர்களாக நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தமாம் இஸ்லாமிய கலாச்சார நிலையம் ICC அதன் மூலமாக அந்த தமிழ் பிரிவு வழங்கக்கூடிய இந்த இஃப்தார் ஏற்பாடு என்பது சுமார் 3 வருடங்களாக இருக்கவில்லை. இந்த டென்ட் ஏற்பாடு உங்களுக்கு தெரியும், ஒரு 3 வருடங்களாக இருக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா அந்த சோதனையான கஷ்டமான நிலைமைகளை மாற்றி நமக்கு மீண்டும் இப்படி ரமதானுடைய நோன்பை நோற்றவர்களாக நாம் அதே இடத்திலே ஒன்று சேரக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு இதற்காக வேண்டியும் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்பமாக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் தமாம் ICC இஸ்லாமிய கலாச்சார நிலையத்தின் தமிழ் பிரிவு சார்பாக அஹ்லன் வசஹலன் என்று அன்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் தோழர்களுக்கு பஷாரத், நன்மாராயமாக சில விடயங்களை மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள். நம்ம ஹதீஸிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், அத்தாக்கும் ரமதான் ஷஹருன் முபாரக் என்று சொல்கிறார்கள். அத்தாக்கும் ரமதான், உங்களுக்கு ரமலான் மாதம் வந்துவிட்டது, உங்களை ரமலான் மாதம் வந்தடைந்திருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாக்கும் என்று சொல்கிறார்கள். உங்களை ரமலான் மாதம் வந்து அடைந்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொன்னால்,
அந்த தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு மாத்திரம் சொன்ன வார்த்தை அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தினர்கள், அவருடைய சமுதாயம் மறுமை நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார்கள், அத்தாக்கும் ரமதான், உங்களை ரமலான் மாதம் வந்தடைந்திருக்கிறது. ஷஹருன் முபாரக், பரக்கத்து பொருந்திய மாதம், அருள் நிறைந்த மாதம். ஷஹருன் முபாரக் சொன்ன அருள் நிறைந்த மாதம். நம்ம ரமலான் மாதம் வந்தோடனே நம்ம என்ன செய்வோம்? மக்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்புவோம், அப்படியே இல்லையா? நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கெல்லாம் என்ன செய்வோம்? வாழ்த்து செய்தி போயிட்டே இருக்கும். ரமதான் முபாரக், ஷஹருன் முபாரக் என்று நம்ம என்ன செய்வோம்? வாழ்த்து செய்தி அனுப்புவோம். அதிலே தப்பு கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்தவுடன் எங்களை பார்த்து சொல்கிறார்கள், அத்தாக்கும் ரமதான், ரமலான் மாதம் உங்களை வந்தடைந்திருக்கிறது, ஷஹருன் முபாரக், அது அருள் நிறைந்த மாதமாக இருக்கிறது, அருள் நிறைந்த மாதமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஷஹருன் முபாரக், அருள் நிறைந்த மாதம் என்று சொன்னால் நாம் நினைத்து விடக்கூடாது, இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு அதிகமாக சாப்பிடலாம், குடிக்கலாம், உண்ணலாம், பருகலாம், இதுதான் ஷஹருன் முபாரக் என்ற கருத்தை தருகிறது என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அருள் நிறைந்த மாதம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு நன்மைகளை அள்ளி வழங்குகிறான், நன்மைகளை அள்ளி வழங்குகிறான். மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கைக்குரிய பரக்கத்துகளை அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்திலே அவனுக்கு வழங்குகிறான். மறுமையிலே அல்லாஹு தஆலா அவனை நம்பியிருக்கக்கூடிய, அவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு என்னென்ன நன்மைகளையும் அருட்பாக்கியங்களையும் வாக்களித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட எல்லா அருள் வளங்களையும் பரக்கத்துகளையும் அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்திலே வழங்குகிறான். அதே போன்று ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே அந்த பரக்கத் அவன் அதை உணர்ந்து கொள்வான். ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தை இந்த ரமலான் மாதத்திலே அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய உடலிலும் அவன் அதை உணர்ந்து கொள்வான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஷஹருன் முபாரக் இதா தஹல ரமதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவன வாயல்கள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துடைய வாயில்களை திறந்து விடுகிறான். ரமலான் முடியும் வரைக்கும் சுவனத்துடைய வாயல்கள் மூடப்பட மாட்டாது என்று சொல்கிறார்கள். ரமதானுடைய முதல் நாள் வந்து அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துடைய வாயில்களை திறந்தால் அதற்கு பின்னால் ரமதான் முடியும் வரைக்கும் சுவனத்துடைய எந்த வாயில்களும் மூடப்பட மாட்டாது. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய வாயில்கள் இழுத்து மூடப்படுகின்றன. ரமதான் மாதத்திலே நரகத்துடைய வாசல்கள் இழுத்து மூடப்படுகின்றன. ரமலான் நிறைவு பெறும் வரைக்கும், ரமலான் முடியும் வரைக்கும் நரகத்துடைய எந்த ஒரு வாயிலும் திறக்கப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். இது யார் சொல்றது? இது சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியுடைய செய்தியாக நமக்கு சொல்கிறார்கள். வஹியுடைய செய்தி என்று சொன்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தி. அப்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை, இந்த பஷாரத்தை, இந்த நன்மாராயத்தை தன்னுடைய சமுதாயத்துக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், எத்தி வைக்கிறார்கள். இந்த நேரத்திலே சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறந்திருக்கும். இந்த ஹதீஸின் மூலமாக நாம் இதைத்தான் விளங்க வேண்டும். இப்ப நாம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்.
அல்லாஹு தாலா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் நோற்ற நோன்பையும் அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கிறான். நம்முடைய இஹ்லாஸையும் அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கிறான். நாம் இந்த நோன்பின் மூலமாக உணரக்கூடிய பசி தாகம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் எதையெல்லாம் விட்டிருக்கிறோமோ அனைத்தையும் அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கிறான். இந்த நேரத்திலே சுவர்க்கத்துடைய அனைத்து வாயில்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அதை உணர வேண்டும். வெறுமனே நாம் ஹதீஸை கேட்கிறோம், ஹதீஸுடைய செய்தியில காதல அப்படி நாம கேட்டு செல்லக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, சொர்க்கத்துடைய வாயில்கள் இப்பொழுது திறந்திருக்கிறது. இப்பொழுது என்ன சொன்னால் இந்த நேரத்தில் மட்டுமல்ல, 29 நாட்கள் ரமதான் என்று சொன்னால், 30 நாட்கள் ரமலான் என்று சொன்னால், அந்த முழு ரமலான் காலங்களிலும் இரவு பகலாக சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறந்திருக்கின்றன. அல்லாஹ் தஆலா யாருக்காக வேண்டி திறந்து வைத்திருக்கிறான்? தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி, நமக்காக வேண்டி, மூமின்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா திறந்து வைத்திருக்கிறான். அதே போன்று நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. நரகத்துடைய வாசல்கள் இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ரமதான் காலத்திலே அல்லாஹு தஆலா இப்படியான நன்மாராயத்தை, நட்பாக்கியங்களை தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். இந்த ரமதானுடைய பகல் நேரங்கள், இரவு நேரங்கள், நாம் ரமதான் காலத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நோக்கக்கூடிய கடமையான இந்த நோன்பு நம்மை அந்த சுவர்க்கத்துக்கு இட்டு செல்ல வேண்டும். நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொல்கிறார்கள், வகுல்லிகத், அதாவது வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். ரமதான் காலங்களில் யாரு? ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. இன்னும் சில ஹதீஸ் அறிவிப்பிலே வருகிறது, வசுஃபிதத் வகுல்லிகத், அதாவது மரதத்து ஜின், மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்களின் பல கூட்டம் இருக்கின்றன. மரதத்துல் ஜின் என்று சொன்னால் ஷைத்தான்களிலும் அதிகம் குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய ஷைத்தான்கள். ஷைத்தான் என்றாலே நம்ம என்ன விளைவிக்கணும்? ஷைத்தான்ட்ட எந்த ஒரு ஹைரும் இல்லை. ஏதாவது ஹைர் இருக்கா? நம்ம அப்படி பேசக்கூடாது. சில டைமுக்கு என்ன செய்யறது, கோவம் வந்து என்ன செய்யறது, நம்ம என்ன சொல்லுவோம்? ஷைத்தான் வேலை பார்க்காது அப்படி சொல்லுவோமா இல்லையா? ஏன் சொல்றது? ஷைத்தான் மோசமானவன். அவன் மோசமான செயலை நம்ம யாரோட சேர்க்கிறது? ஷைத்தானோட சேர்ப்போம், அப்படியா இல்லையா? அப்படிப்பட்ட ஷைத்தான்களிலும் சில கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நபி அவர்கள் என்ன வார்த்தை சொல்கிறார்கள்? மரதா, மரதத்துல் ஜின். மரதத்துன் என்று சொன்னால் ஷைத்தான்களிலும் மிக மிக கெட்ட ஷைத்தான்கள். எப்படி? ஷைத்தான்களிலும் மிக மிக கெட்ட ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஏற்பாடெல்லாம் யாருக்கு? அல்லாஹ் தஆலா நமக்காக வேண்டி தருகிறான். இந்த ரமதான் மாதத்தை நாம் சரியான முறையிலே கழிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தைக்கு, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள், உண்மையாக ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். எப்படி எப்படி ரமதான் மாதத்தில் உண்மையாக யதார்த்தமாக சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகிறதோ, நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகிறதோ, அதே போன்று உண்மையாகவே என்ன செய்யப்படுது? ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நன்மாராயம் என்ன? வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார். அல்லாஹு தஆலா ரமதானுடைய முதல் இரவு வந்துவிட்டால்
ரமலான் முடியும் வரைக்கும் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு நாளிலும் நரக விடுதலை வழங்குகிறான். உத்தகா என்று சொன்னால் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். வதாலிக குல்லு லைலத்தின், நபி அவங்க சொல்றாங்க, இது ஒவ்வொரு இரவிலும் இந்த நரக விடுதலை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுது? நரக விடுதலை வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்துக்குரிய விடுதலை என்று சொன்னால் ஒரு சாதாரண விஷயமா? நீங்க நரகத்தை பத்தி எல்லாம் நிறைய குர்ஆனுடைய வசனங்களை கேட்டிருப்பீங்க, நரகம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை கேட்டிருப்பீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நரகத்துடைய எரிகொல்லி என்பது, நரகத்துடைய விறகு என்பது மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா நரகத்தை எதன் மூலமாக எரிப்பான், நெருப்பு மூட்டுவான் என்று சொன்னால் மனிதர்கள் மூலமாகத்தான் நரகம் எரிக்கப்படும். நரகத்துடைய எரிகொல்லி மனிதர்கள், கற்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னா, தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகையை நிறைவு செய்வதற்கு முன்னால் நரகத்துடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி அந்த அத்தஹியாத், அந்த இருப்பிலே நபி அவர்கள் தஷஹுத், அந்த அத்தஹியாத் ஓதியதன் பின்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். நபி அவர்கள் 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அதுல ஒன்று என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், இறைவா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே ஜஹன்னம், நரகத்துடைய வேதனை, நரகத்துடைய தண்டனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு தேடுவார்கள். அந்த அளவு நரகம் என்பது மிகவும் பயங்கரமானது, மிகவும் கொடுமையானது. அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா விடுதலை வழங்குகிறான். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னன்னு சொன்னா, நாமெல்லாம் இன்னும் மரணிக்கலையே, அல்லாஹு தஆலா நம்முடைய ஆயுளை நல்ல ஆரோக்கியத்துடன் நிலமாக்கி வைக்க வேண்டும், துஆ செய்யுங்க. அப்ப நம்ம என்ன யோசிப்போம்? அப்ப அல்லாஹு தஆலா நரக விடுதலை வழங்குறான் என்று சொன்னால், அதாவது இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை, அவர்கள் கபருடைய வாழ்க்கையை சந்திக்கவில்லை, இன்னும் மஹ்ஷருக்கு போகவில்லை. எப்படி அவர்களுக்கு நரக விடுதலை கிடைக்க முடியும் என்று நம்ம யோசிக்கலாம், அப்படியா இல்லையா? அன்புக்குரியவர்களே, அதற்குரிய பதில் என்ன சொன்னா, நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்ன பிரகாரம், ஹதீஸில் வரக்கூடிய பிரகாரம், ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நரகத்திலே ஒரு இடத்தை வைத்திருக்கிறான், சுவர்க்கத்திலும் ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கும் தான் உங்களுக்கும் தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சீட் எங்க இருக்கு? சொல்லுங்க. நரகத்திலே ஒரு சீட் இருக்கு, சொர்க்கத்திலே ஒரு சீட் இருக்கு. நம்ம எந்த சீட், நமக்கு எந்த
இடம் தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை நாம் தெரிவு செய்வது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. சுவர்க்கத்துக்குரியவர்களாக வாழ்ந்தால் எது கேன்சல் ஆகும்? நரகத்துடைய சீட் என்பது நமக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டது என்ன செஞ்சிடும்? அல்லாஹு தஆலா அதை எடுத்து விடுவான். நம்ம எங்க போவோம்? சுவர்க்கத்துக்கு செல்வோம். அப்ப இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், நாம் இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையிலே கழிக்கும் பொழுது, நோன்பு நோற்று கடமையான தொழுகை நல்ல முறையை தொழுது, நாம் அல்லாஹ்வை நெருங்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்காக வேண்டி நரகத்திலே தயார்படுத்தி வைத்திருக்கிறானே, அதிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறான். நமக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்கிறது. அதற்கு பின்னால நம்ம ஏதாவது நரகத்துக்குரிய காரணம் செஞ்சு அத பாவங்கள் செஞ்சிட்டோம் என்று சொன்னா திரும்ப நம்ம நரகத்துக்குரிய இடத்தை நம்ம தயார்படுத்துவோம். அது நம்முடைய கையில தான் இருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வலில்லாஹி உதகாஉ மினன் நார், ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். என்ன? யா அல்லாஹ், இந்த ரமலான் காலத்திலே நரகத்துக்குரியவர்களை நீ விடுதலை செய்கிறாய், அப்படிப்பட்ட விடுதலை பெற்ற மக்களாக நல்லடியார்களாக என்னை ஆக்கிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ரமதானுடைய முதல் நாள் வந்துவிட்டால், ரமதானுடைய முதல் நாள் வந்துவிட்டால் யுனாதி முனாதின், அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான ஒரு வானவர் ஒரு அழைப்பு விடுக்கிறார். அல்லாஹ்வுடைய ஒரு வானவர் இந்த உலகத்தை நோக்கி, உலக மக்களை நோக்கி அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பை அவர் அழைப்பு விடுக்கிறார். என்ன அழைப்பு தெரியுமா? யா பாகியல் கைர் அக்பில் வயா பாகிய ஷர் அக்சிர். அந்த அழைப்பாளர் இந்த அழைப்பை விடுக்கிறார். என்ன அழைப்பு தெரியுமா? யா பாகியல் கைர், நன்மைகளை விரும்பக்கூடியவர்களே, நன்மைகளை விரும்பக்கூடியவர்களே, அக்பில், இதோ நன்மையின் மாதம் வந்திருக்கிறது. நன்மைகளை விரும்பக்கூடியவர்களே, இதோ நன்மையின் மாதம் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் வந்திருக்கிறது. அக்பில், நீங்கள் முன்னோக்கி வாருங்கள். எதன் பக்கம் முன்னோக்கி வாருங்கள்? சொல்லுங்க. நன்மைகளின் பக்கம் முன்னோக்கி வாருங்கள். நன்மைகளின் பக்கம் முன்னோக்கி வாருங்கள். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். வசாரிஉ, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விரைந்து வாருங்கள், ஓடோடி வாருங்கள். முசாரா என்று சொல்றது வேகமாக விரைந்து வாரத்துக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விரைந்து வாருங்கள். எதன் பக்கம் விரைந்து வாருங்கள்? இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பின் பால் விரைந்து வாருங்கள். உங்களுடைய ரப்பின் மன்னிப்பின் பால் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் மாதத்தை நாம் அடைந்து நாம் முதல் நோன்பை நோற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இந்த அழைப்புக்கு நாங்கள் பதில் சொல்கிறோமா? பதில் சொல்றேன்னு சொன்னா நம்முடைய உள்ளம் பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய உள்ளத்துடைய எண்ணங்கள் பதில் சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அவருடைய மன்னிப்பின் பக்கம் எங்களை அழைக்கிறான். வானங்கள் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். எனவே யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பின் பக்கம் நான் விரைந்து வருகிறேன் என்று நம்முடைய உள்ளம் சொல்கிறதா? நம்முடைய உள்ளத்தில் கேள்வி கேட்கணும். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். யா அல்லாஹ், உன்னுடைய சுவர்க்கத்தின் பக்கம் நான் விரைந்து வருகிறேன். நான் சொல்கிறேனா? என்னுடைய உள்ளம் சொல்கிறதா என்று நாம் நம்மிடத்திலே கேள்வி கேட்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுக்கிறார். யா பாகியல் கைர், நன்மைகளை நல்லறங்களை
விரும்பக்கூடியவர்களே அக்பில் விரைந்து வாருங்கள், முன்னோக்கி வாருங்கள், ரமதான் மாதத்திலே அதிகமான நன்மைகளை செய்யுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். வயா பாகிய ஷர், பாவங்களை விரும்பக்கூடியவர்களே. பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எப்படி அழைப்பு விடுக்கிறார்? பாவங்களை விரும்பக்கூடியவர்களே, பாவங்களை விரும்பக்கூடியவர்களே, அக்குசிர், பாவங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள், பாவங்களை விட்டுவிடுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கண்கள் பாவம் செய்கிறதா? நாம் பாவத்தை விட்டுவிட வேண்டும். நம்முடைய நாவு பாவம் செய்கிறதா? பாவமான பேச்சுக்களை பேசுகிறதா? விட்டுவிட வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் அல்லாஹ்வுடைய அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். எனவே நம்முடைய நாவை நாம் பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செவிப்புலன்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விசேஷமாக நம்முடைய கைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னா எல்லா பாவங்களும் இதுல தான். எதுல இருக்கு? இந்த மொபைல் போன்ல தான் இருக்கு. நிறைய பேரை காலம் எதுல போறது? இந்த மொபைல்ல தான் போறது. சில பேர் சொல்லுவாங்க, அப்படி நம்ம தேவைக்கு தான் மொபைல் யூஸ் பண்றது. ஏதாவது 4 செய்திகளை பார்க்கறதுக்கு, 4 செய்தியை பார்க்கத்தான் மொபைல் எடுப்போம். ஆனா ஷைத்தான் எங்க கொண்டு போய் சேர்ப்பான்? 400 செய்திகள்ல கொண்டு போய் சேர்த்து விடுவான். நல்லதா? எத்தனை சாகம் வந்திருக்கு? எத்தனை மக்கள் வந்தீங்க? அவர்கிட்ட சொல்றீங்களா கொஞ்சம்? முடிஞ்சது. 5 பேர் போகிறாங்க. இது மக்கள் எடுக்க வாடவே அவங்க வேற 10 பேர் சொல்லுவாங்க. 5 பேரா? ஒரு சகனுக்கு வந்து 5 பேரா இருக்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஃபெஸ்ட் நாள் தானே, அதை 3 வருஷத்துக்கு போகிறோம். இந்த 10 திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு மட்டும் என்ன செய்யுங்க, அந்த ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, அதாவது அதான் எப்படி நீங்க 2 பேர் சாப்பிட்டீங்கன்னா என்ன, அந்த 2 பேருக்கு 3 பேரை சாப்பாடு இருக்கு, அப்படியே இல்லையா? 2 பேரை சாப்பாடை 3 பேருக்கு சாப்பிடலாம். அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத் வச்சுக்கிறாங்க. எனவே இன்றைக்கு மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சகனுக்கு 5 பேரா இருங்க. இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து ஒரு சகனுக்கு 5 பேர் ஒரு சகனுக்கு 5 பேர் خير. خير இன்ஷா அல்லாஹ். அவதானிங்க, ஒரு சத்தம் இல்லாம நீங்க சத்தம் இல்லாமலே என்ன செய்யுங்க, சாணுக்கு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் எப்படி சொல்றாரு? யா பாகிய ஷர், பாவங்களை விரும்பக்கூடியவர்களே, அக்குசிர், பாவங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள், பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ரமலான் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதமாக இருக்கிறது. கொஞ்சம் அமைதியா இருங்க. நாம் இந்த முதல் நாளிலே வந்து என்ன செய்யணும்? உறுதியான ஒரு எண்ணத்தை, ஒரு உடன்படிக்கை நாம் செய்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இந்த ஃபெஸ்ட் நாள்ல வந்து முதல் நாள்ல வந்து உறுதியான ஒரு உடன்படிக்கை யார்கிட்ட செய்யணும்? நம்ம அல்லாஹ்விட நாம் செய்யணும். எப்படி என்றா, அல்லாஹு தாலா நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும், சென்ற ரமதான்ல நம்முடைய இருந்த எத்தனையோ மக்கள் இன்று எங்க இருக்கிறாங்க? மண்ணுக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற ரமதான்ல நம்முடைய நோன்பு நோற்ற நம்முடைய உற்றார் உறவினர்கள், சென்ற ரமதான்ல நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் உயிரிழந்திருப்பார்கள். சில சகோதரர்களுடைய பெற்றோர்கள் என்று மரணித்து கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சில சகோதரர்கள் மரணத்திருப்பார்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் மரணத்திருப்பார்கள். 2 பேரா? ஹைரா. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நமக்கு
இன்னும் ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நமக்கு இன்னும் ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அந்த ரமலானிலே அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய, சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே நாம் உறுதியான ஒரு உடன்படிக்கை செய்யணும். யா அல்லாஹ், இந்த ரமலானை நல்ல முறையிலே கழிப்பேன், உனக்காக வேண்டி நோன்பு நோட்பேன், உன்னுடைய கலாமை அதிகமாக ஓதுவேன், இரவு நேர தொழுகையில் அதிகமாக ஈடுபடுவேன், கடமையான தொழுகையை சரிவர ஜமாத்தாக தொழுவேன், முடிந்த அளவு நான் தர்மம் செய்வேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் ஒரு உறுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த ரமதானை நமக்கு தந்திருக்கிறானோ, ரமதானுடைய நோன்பை கடமையாக்கி இருக்கிறானோ, அந்த தக்குவாவை நாம் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்து கொள்வோம். அதே போன்று கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் இந்த டென்ட்ல வந்து தமிழ் பிரிவு இது. உங்களுக்கு தெரிந்த சகோதரர்கள் தமிழ் பேசக்கூடிய இந்தியா, தமிழ்நாட்டை சேர்ந்த, இலங்கையை சேர்ந்த சகோதரர் தான் அழைத்து வாருங்கள். லேட்டாகி வரவானா, 5 மணிக்கு வந்துடுங்க. சரியா? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது துவாக்களை படிச்சு கொள்ளலாம், சிறு சிறிய சூறாக்களை பாடமாக்கி கொள்ளலாம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் இது போன்ற மார்க்க உரைகள் நடைபெறும். எனவே தாமதித்து வராமல் நேர காலத்துடன், அதாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மை எதிர்பார்த்து நாம் இந்த இடத்துக்கு வருவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.